18 தர்பார். வணக்கம் மக்களே, இன்னைக்கு 18 தர்பார்ல உங்களுக்காக ஏகப்பட்ட சமாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறான். தர்பாரை தொடங்கலாமா? திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த 39 மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்க பார்த்து அவர் வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்காரு. கொங்கு மண்டலம் இப்படி போய் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிடுச்சு, தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுங்கிற ஒரு வருத்தத்தில் அவர் சொல்கிறாரு. இப்பவே உதயமின் திட்டத்தில் கையெழு திட்டமோ அப்பொழுது மாநில அரசின் உரிமைகள் எல்லாம் தாரை வாரத்து கொடுக்கப்பட்டுவிட்டது. பிரிக்க முடியாது எதுவும் அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதி பிரிக்க முடியாது. அதாவது பாருங்க, முதலமைச்சரை பத்தி அருவருக்கத்தக்க வகையில பேசினதுனால பாஜக நிர்வாகி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு கண்டனம் சொன்னாங்க. ஆனா மேடையில அண்ணன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இத்தனை நாளா தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு நிதியை கொடுக்கலன்னு இவங்க சொல்ல, அந்த பக்கம் இல்லைங்க நாங்க கொடுக்குறோம்னு சொல்ல, இப்ப இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆமாங்க உங்களுக்கு எப்படிங்க கொடுக்குறது அப்படின்னு அவர் வாயில அவரே சொல்லியிருக்கா. அப்படி நீங்க காசை வாங்கினவன்னையும் நேரா காசு எங்கே வைக்கணும், ரிசர்வ் பேங்க் வைக்கணும். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தா நேராக ஒரு சுற்றி எடுத்துக்கின்னு பல்லாவத்துக்காக சுற்றிக்கின்னு தாம்பரத்துக்காக வந்து அங்கேருந்து ஓஎம்ஆர் வந்து அங்கேருந்து கிண்டிக்கு வந்து கோபாலபுரத்தை உள்ளே போய் துட்டு வச்சுட்டு வந்துட்டா உனக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க? மத்திய அரசு வழங்குற நிதியில முறைகேடு செய்யறதால தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசின பாஜக பிரமுகர் முதலமைச்சரையும் அமைச்சரையும் அருவருக்கிறத்தக்க வகையில பேசினதால காவல்துறையினர் அவரை அப்படி தூக்கி கைது பண்ணியிருக்காங்க. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரவள்ளூர் அகரம் சந்திப்பில் பாஜக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடந்ததுங்க. இதுல பேசின வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கபில முதலமைச்சரையும் அமைச்சர் உதயநிதியையும் அருவருக்கத்தக்க வகையில பேசினது சர்ச்சையாச்சு. பையன் ஒருத்தன் அப்படி சுத்தி நிற்கிறார்ல, அவருக்கு வந்து அவருக்கு விளையாட்டுத்துறை எப்பா நான் கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உனக்கு பொறுப்பு என்ன? உனக்கு விளையாட்டை கற்றுக் கொடுக்கணும், ஃபுட்பால் கற்றுக் கொடுக்கணும், கேரம் போர்டு கற்றுக் கொடுக்கணும், ஈட்டி விளையாட்டு கற்றுக் கொடுக்கணும், பாக்ஸிங் கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் தான் உன்னுடைய வேலை, அமைச்சர் வேலை. எத்தனை பேரப்பா நீ பாரிஸ் காமிச்சுக்கிற? தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையில வீரர் வீராங்கனைகளுக்கு போதிய பயிற்சியை கொடுக்காதால நம்மோட வீரர் வீராங்கனைகள்லாம் ஒலிம்பிக்ல ஜொலிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன கபிலன், உங்களால ஆட்சி பண்ண முடியலன்னா விட்டுட்டு போங்கய்யா, எங்க அண்ணா அண்ணாமலை பாத்துக்குவாரு அப்படின்னு பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களை தயவு செய்து இறங்கிட்டு எங்க அண்ணாமலை அண்ணங்களை பதவி கொடுத்துட்டு போயிடும். இந்த விவகாரம் சம்பந்தமா 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் கபிலரை தூக்கி இருக்கிறாங்க. அதாவது பாருங்க, மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டையை பத்தி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னதான் கல்வித்துறை அமைச்சர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துறது என்னமோ விளையாட்டு திடலாம். ஆகையினால என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்த பிடி பீரியட கடன்லாம் வாங்காதீங்கப்பா அப்படின்னு அண்ணன் பேசியிருக்கா. அப்படி ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், பிடி பீரியடை தயவு செய்து கடன் வாங்கி மேக்ஸ் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தாதீங்க. ஏனென்றால் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடப்பது ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம், விளையாட்டு திடல். கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம். மாணவர்களோட விளையாட்டு திறமையோட ஆசிரியர்கள் விளையாடிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் லேசா குத்தி காட்டி பேசி இருக்கிறது செம்ம சீனா இருக்கு. ஒரு நல்ல விளையாட்டு வீரர் உருவாகணும்னா அதுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல பயிற்சி கிடைக்கணும். இந்த நிலையில சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல நடந்த நிகழ்ச்சியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டாருங்க. சர்வதேச தேசிய மாநில அளவுல போட்டிகள்ல பதக்கம் பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டிய உதயநிதி, நம்ம மாணவர்கள் வரும் காலத்துல மேலும் மேலும் சாதனை படைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறதோட ஆசிரியர்கள்லாம் தயவு செஞ்சு விளையாட்டு பீரியட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விளையாட்டு பீரியடை கட் பண்ணிட்டு அங்க கணக்கு பாடத்தையும் சயின்ஸையும் நடத்திடாதீங்க, அவங்களை விளையாட விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. நன்றாக விளையாடும் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நன்றாக படிப்பார்கள்.
எனவே பிடி வகுப்புகளை கடன் வாங்காதீர்கள் என்று மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்களை மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு, திறமைகளை வளர்த்துக்கணும்னா மாணவர்களும் தயாரா இருக்கணும்ப்பா அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸா போட்டிருக்கிறார். ஏப்பா கலெக்டரே காணுமேப்பா அப்படின்னு திருநெல்வேலியில் ஆய்வு பண்ண அமைச்சர் பொங்குன்னு பொங்கியிருக்கா அப்படி. சார் நீங்க சார் எப்போ வருது சார் கலெக்டர்? 2 மணிக்கு வந்து நிற்கிறீங்க, கலெக்டர் நீங்க வரலான்னு அது சார் வரதான் சார். வணக்கம். ரைட் வாங்க ரைட் வாங்க. அதாவது பாருங்க, வன்முறை ரொம்ப தப்பு. அது உருட்டுக்கட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா பப்ளிக் பயப்படுறாங்களா இல்லையா? ஒரு ஓரமா உட்காருங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்படிலாம் பண்ணலாமாங்க? பப்ளிக் பயப்படுறாங்க பாருங்க. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு அடிச்சு பார்த்துருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 2 பேருந்துகளோட ஊழியர்கள் நட்டநடு சாலையில மோதல் போக்கில் ஈடுபட்டது பயங்கர சீனாகி போச்சு. நீங்க பெருமிட்டு நீங்க சொல்றீங்க, அவங்க பெருமிட்டு அவங்க சொல்றாங்க. இது 2 பேரும் சேர்ந்து நீங்க பப்ளிக்கு இடைஞ்சல் பண்றீங்க. இந்த பப்ளிக் தான் இடைஞ்சல் பண்ணிக்கிறீங்க. இது என்ன காரணம் சொல்லுங்க? இல்ல நீங்க 2 பேருமே வந்து காரைக்குடியில இருந்து அரியக்குடி வழியா இயக்கப்படும் மினி பேருந்து அனுமதி பெற்ற வழித்தடங்கள்ல செல்லாம புது வழித்தடங்களை இயக்கி இருக்கிறாங்க. அடடடடா, டிக்கெட்டுக்காகவே இப்படி இயக்குறாங்கன்னு மற்ற பேருந்துகளுக்கெல்லாம் செம கடுப்பு. அதுவும் இல்லாம நாமெல்லாம் அனுமதி வாங்கிட்டு இயக்குறோம், இவங்க அனுமதி வாங்காம இயக்குறாங்கன்னு டென்ஷன் ஆன மற்ற ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அந்த பேருந்தை குறுக்க மறிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்க இப்ப கம்பு எடுத்துட்டு அடிக்க வர்றீங்க. இது எப்படி பப்ளிக்ல கம்பு எடுத்துட்டு அடிக்க வர்றீங்க? இந்த விவகாரம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 தரப்பையும் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சு அனுமதி பெறாத பேருந்தை பறிமுதல் பண்ணிட்டாங்க. இந்த ரிசைன் பண்றதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனா இப்போ ஒலிம்பிக்ல ஒரு புது விதமான காரணத்தை சொல்லி ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்கிறார். யாரு, அப்படி என்னத்தை தான் சொன்னாரு அப்படின்றத பாருங்க. ஐயா, ஒலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கிற நிலையில தான் வாங்க நீங்களும் உங்க வேலையும் அப்படிங்கிற மாதிரி ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் பயிற்சியாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அந்த ஐயா. டென்மார்க்கை சேர்ந்த 44 வயசான மதியாஸ் போ அப்படிங்கிறவர் தான் இந்திய ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் அணியினுடைய பயிற்சியாளர். இவர் யாருன்னு நினைக்கியே, நம்ம வெள்ளாவி வச்சு வெளுத்தாள்ல பாட்டில் வருவாங்களே டாப்சி, அவங்களுடைய வீட்டுக்காரர் தான் அவர். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் காலிறுதி போட்டியில் இந்தியாவின் சிராக் சாத்விக் இணை மலேசியா ஆட்டக்காரர்கிட்ட தோல்வி அடைஞ்சு வெளியே போனதும் மனுஷன் சேடாயிட்டாரு. இதுக்கு மேலே இது நமக்கு சரிப்பட்டு வராது போய் அப்படின்னு பயிற்சியாளர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. இது இப்போது சமச்சீன் ஆகி போச்சு. ஒரு மனுஷனை இப்படியா விரக்தியில் கொண்டு போய் ராஜினாமா பண்ண வைக்கிறது? ஆக அண்ணன் மேடையில் என்ன சொன்னாரு அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த கடன் வாங்கி இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் நடத்தாதீங்கப்பா, விளையாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார்ல. இது உண்மையிலே ஸ்கூல்ல நடக்குதா என்ன ஏது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டோம். அவங்க ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதனால இது வந்து விளையாண்டாக்க அதிகமாக சாப்பிடுவாங்க, எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. அவர் அது சொன்னதுக்கு ரொம்ப கரெக்டு. ஏன்னா குழந்தைங்க வந்து ஃபுல் டைம் வந்து ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பீரியட் பிடி பீரியட் மட்டும் அவங்க வந்து விளையாடுறது ரொம்ப உண்மையாகவே அது வரவேற்கத்தக்க விஷயம். அது இல்லை, தினமும் கூட வைக்கலாம். இப்போ கல்விக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து விளையாட்டும் அந்த அளவுக்கு மேலே வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து வாரத்தில் 2 நாள் இருக்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் தினமும் கூட ஒரு பீரியட், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாதிரி பள்ளியில் கொண்டு வரலாம். இப்போ சயின்ஸ் டீச்சர் இருக்காங்கன்னா அதை நான் என்னோட சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பிடி போனாலுமே அங்கே கிரவுண்டில் இருக்கிற அதை சுத்தம் பண்ணுறதுக்கே நிற்க வச்சுக்கிறதுக்கே அது போயிடுறேன். படிப்பு ஒரு விதத்தில் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸும் வேணும்ண்ணே, நம்மளுக்கு 2மே இருந்தால் நல்லா கரெக்டாக இருக்குண்ணே. அதனால் பிடி பீரியடு இருக்கிறது நல்ல விஷயம் தானே. குழந்தைங்க நல்லா விளையாடணும், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வீட்டிலேயே இருந்து ஃபோன் நோண்டுறது இதெல்லாம் பண்ணுறத விட உதயநிதி ஸ்டாலின் சொன்னது கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன். விளையாட்டுத்துறை அவசியமானது. பொதுவாக குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான அது ஒரு அங்கமான விஷயம். பிடி பீரியடே மாற்றி அந்த பிடி பீரியடில் வேற மேக்ஸ் எடுங்க, சயின்ஸ் எடுங்கன்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து துன்புறுத்துறாங்களே ஒழிய விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி எங்களுக்கு தெரியலங்க. இப்போ விளையாட ஆரம்பிச்சுட்டு பாடம் எடுக்க அது கட் பண்ணுறது தப்பு இல்லை. பிடி பீரியட்னா என்ன, ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டது. அப்புறம் விளையாட்டில் முக்கியத்துவம் வேணுங்கிற மக்கள். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் இப்போ செல்ஃபோனில் தான் காலத்தை தள்ளிட்டு இருக்கு, வீட்டில் எதுவும் பண்ணுறது இல்லை.
இந்த ஸ்கூல் டயத்தில் நேரத்தை அதிகரித்தா அவங்க உடல் திறமை நல்லாயிருக்கும். பாருங்கண்ணா, அதாவது நீங்கள் பார்த்துக்கலாங்கண்ணா, இந்த முத்துசாமி என்ன சொல்கிறாருங்கண்ணா, தண்ணி வந்தாதான் அத்திக்கடவு திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்கண்ணா, அதனால தாங்கண்ணா நாங்கள் போராட்டம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கா. அப்படி அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தால் தான் திறப்போம்னு முத்துசாமி அவர்கள் 25 ஜூலை 2024 காலையில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நண்பர்கள் இதை பார்த்துக்குங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த 39 மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த எல்லா தேதியும் நீங்கள் தான் உங்கள் பத்திரிகையில் பிரசுரம் பண்ணியிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி 20ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம். கொங்கு மண்டலம் நமக்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டாங்க, அதனால வெறுப்பில் பேசுறாருங்க. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம், நமக்கு எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்கா. அப்படி அது அவர் வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்காரு. கொங்கு மண்டலம் இப்படி போய் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிடுச்சு, அது தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுங்கிற ஒரு வருத்தத்தில் அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நான் பேச தேவையில்லை. ஆனால் அவங்க சொல்கிறதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் நாங்கள் எடுத்து செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதில் முதலமைச்சரும் அப்படித்தான். யார் எதிர்கட்சியிலிருந்து சொன்னாலும் நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்கிறார், நான் ஒரு தொகுதி கூட இது எங்கள் தொகுதி இல்லைன்னு நான் விடமாட்டேன், எல்லா தொகுதியிலையும் செய்வேன். அது மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் அதில் இருக்கிற நியாயங்கள் எடுத்துகிட்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் நாங்களும். பாருங்க, திரும்ப 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 நான் அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மின்கட்டண உயர்வுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அப்போ யாருக்கு சம்பந்தம்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு தாங்க சம்பந்தம். அவங்க மட்டும் கையெழுத்து போடாம இருந்திருந்தா, உதய் திட்டத்தில் சேராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிருக்க. அப்படி பல முறை சொல்லிட்டேன், இந்த மின்கட்டணம் உயர்வு காரணம் உதய் மின் திட்டம். உதய் மின் திட்டத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் இணைந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. மின்சார வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம் என்றால் இப்பொழுது யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எப்பவே உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டமோ அப்பொழுதே மாநில அரசின் உரிமைகள் எல்லாம் தாரை வாரத்து கொடுக்கப்பட்டுவிட்டது. இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னங்க தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதை புழக்குங்க, சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்களா வெட்டுறாங்க, என்னங்க சட்ட ஒழுங்க என்ன பிரச்சனையானாலும் காப்பாத்துனுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இல்லை, தொடர்ந்து நீங்கள் போதை தானே எங்க நீங்கள் எல்லா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஒரு 6 வயது சிறுமி பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் குற்ற சம்பவங்கள் நடக்குது, ரோட்டில் சாதாரணமாக போகிற, இப்போ மதுரையில் ஒருத்தர் ரோட்டில் போகிறாரு, அருவாளில் குத்துறாங்க. இதுக்கு முழுக்க போதை தான் தலையாய பிரச்சனைன்றது உலகத்துக்கே தெரியுது, ஊடகங்கள் சொல்கிறாங்க. அப்போ இதை தடுப்பதற்கு இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கு? வன்முறையை தடுக்கணும், சட்டம் ஒழுங்கு, இப்போ லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும்ல அட் எனி காஸ்ட். மல்டி டைமென்ஷனில் இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவறிவிட்டது என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள்லாம் பாதுகாப்பாக தாங்க இருக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த கூலிக்கு கொலை செய்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அதாங்க கூலிப்படை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பாணியில் அப்படியே நான் சொல்லிக்க. அப்படி அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. பாதுகாப்பு இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. கொலைகள் நடப்பது அது ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலாம் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. ஆகையினாலே அரசு தன் கடமையை செய்கிறது. ஆனால் கூலிக்கு கொலை செய்கின்ற கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. கடம் கோர்ட்டார் அவர்களே, உங்களுக்கு அன்போடு ஒன்றை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் அப்படின்னு அண்ணன் அன்போடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதை நான் சொன்னா சரியா வராது, நீங்களே பாருங்க. ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்களை உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்க இல்லைங்கய்யா. நீங்க அதனாலதான் பேசுறோம். விளையாடல் படத்துல பாத்தீங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாதது எதுவோ, அதுல பிரிக்க முடியாத எதுவோ சொல்லுவாங்கல்ல, வறுமையும் புலமையும். அதுபோல பிரிக்க முடியாத எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும். பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும். பிரிக்க முடியாது. இது தெரியாம நீ ஐயா எங்க பாட்டன் சூரபத்மன், இன்னொரு பாட்டை முருகன் போய் எங்களுக்காக எங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை தான், அதை பகைவங்களை கொண்டுட்டான். அதில் பாட்டி சூரபத்ம மனைவி போகாத போருக்கு வீடு பரவாயில்ல சொல்றான். முருகபிரானினுடைய வரலாறை எழுதும் போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா? அது மாதிரி ஊழலை பற்றி பேசும்போது ஐயா கருணாநிதியை பற்றி பேச முடியாது இல்லையா? இது மாதிரி ஒரு வரலாறு, ஒரு பெருமை தான்.
அட போங்க தம்பி, நீங்களும் ஒரு 15 வருஷமா வச்சு பேசுறீங்க. என்ன பாருங்க, எனக்கு இந்த முரட்டு பையனா இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஏப்பா இவனுக்கு கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு பெண் ரசிகைகள்லாம் அதிகமாயிட்டாங்கப்பா. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. பெத்ததாயிர குமாரமா வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறான். ஆத்தால பெண் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா மீட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன், இல்லை வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. என்னத்தையாவது பேசுறோம். ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம். டேய் நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்தேன். 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றேன். அப்பா நான் அப்படி போவேன். அப்போ தலையை சீமண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. புதுச்சேரியில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, அப்படியே காரைக்குடி பக்கமா போயிருக்காரு பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க பாருங்க, நான் சும்மா பேச்சுக்கலாம்னு சொல்லல, இதெல்லாம் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு கராரா சொல்லியிருக்கிறாரு. இந்த குடியேற காலத்துல நான் இந்த காரைக்கால் மண்ணுக்கு ஏதோ பெருசா செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன். நான் எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் எந்த அதிகாரிகிட்டையும் உங்கள்கிட்ட பேசிக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து விஷயம் வரும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் வரும், நிறைய தப்பான விஷயங்கள்லாம் என்னை வந்து நிர்பந்தப்படுத்துவாங்க. எதுக்கு சரி சாய்க்க மாட்டேன். எது சரியான விஷயமோ அதை மட்டும்தான் செய்வேன். இல்லை நம்மளாம் கடவுளா நினைக்கிறாங்க மக்கள், நம்மளால ஒரு தீர்வு கிடைக்குமான்னு. இன்னைக்கு இந்த இடத்துல கூட்டம் நடக்குது, இது சம்பந்தமா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிகையிலையும் சோசியல் மீடியால வருது அப்படின்னு சொன்னா எல்லாம் நினைப்பாங்க நம்ம ஏதோ இது ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கோம், அதுக்காக முயற்சி பண்றோம் அப்படின்னு. அவங்களாம் ஏமாத்துற ஒரு செயல்பாடு இல்லையா அவங்க செய்தது. அப்புறம் என்ன, ஆடி மாசம்னா கும்மி அடிக்காம இருந்தா எப்படி? அங்க பாருங்க புதுக்கோட்டையில பயங்கர ஆட்டத்தை போட்டிருக்கிறாங்க பாருங்க. இப்ப இவங்க ஆட்டத்தை போட்டாங்கல்ல, அப்படியே பக்கத்து ஊர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் தேங்காவை இப்படித்தான் உடைப்போம் அப்படின்னு தலையில உடைச்சு நேர்த்திக்கடன் செலுத்திருக்காங்க. ஆமா, பாருங்க, உசுருக்கு ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது அப்படின்னா அது மனுஷ உசுரா இருந்தா மட்டும் இல்லைங்க, எந்த உசுரா இருந்தாலும் காப்பாற்றணுவாங்க. பாருங்க ஓடுற தண்ணியில கண்ணுக்குட்டியை எப்படி காப்பாத்தி இருக்கிறாருன்னு. இதுக்குமா தண்ணி போதுமா? நவுந்துக்காமா அம்மா. எப்ப வர போற நீ எப்ப வர போற அப்படின்னு தங்கலான் படம் எப்ப வரும் எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப பாருங்க ஒரு செலிப்ரேஷனை போட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னு பாருங்க.
பாருங்க, இந்த சுற்றுலாலாம் போறீங்க, அப்படி என்னங்க செல்ஃபி எடுக்க வேண்டியது இருக்குது? ஆபத்தான இடத்துல போய் தான் செல்ஃபி எடுக்கணுமா? கொஞ்சம் ஓரமா வந்து எடுக்கலாம். அங்க பாருங்க, புனேல ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க போய் செல்ஃபி எடுத்து ஒருத்தங்க தவறி கீழே விழுந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. என்னடா அது, இப்பதான் சார்ஜுக்கு போட்டேன், அதுக்குள்ள எப்படி காணாம போயிருக்கோம் அப்படின்னு காணாம போன செல்போனை பத்தி சிசிடிவியை பாக்குறப்ப கூட வேலை பார்க்குற பசங்களே திருப்பூர்ல செல்போனை ஆட்டையை போட்டு போயிருக்கா. அப்படி அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது. ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சு பாருங்க. அப்படியே வண்டியை நம்ம ராஜஸ்தான் நோக்க திருப்பணும்னு வச்சுங்களேன், வண்டி தான் அங்கே பிரச்சனையே. சும்மா ஓரமாக நின்றுட்டு இருந்த வட்டியை அப்படியே தள்ளிட்டு போயிட்டா. அப்படி கேமராலாம் பதிவாயிருக்குது பாருங்க. அப்புறம் என்ன, கடையை சாத்திர நேரம் வந்துச்சு பாத்துங்க. இதே மாதிரி இன்னொரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார். வந்துட்டாயா வந்துட்டாயா.